ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, முருங்கக்காய் 3த்தையும் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, முருங்கக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொருள் என்னென்னன்றதை நான் அளவு சொல்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் ஒரு கட் பண்ணது ஒரு 10 துண்டு இருக்கும். நான் பெரிய பல்லு பூண்டுன்றதுனால ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் நான் ப்ளூ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துங்க. பிறகு நம்ம மொச்சக்கொட்டையும் பச்சை மொச்சக்கொட்டை இது. நீங்கள் காஞ்சி மொச்சக்கொட்டையாக இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ செய்யலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுங்க. ஏன்னா இது புளிக்குழம்பு, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டுக்கிறேன், கொஞ்சம் தாராளமாக. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ரொம்பவே வதங்கக்கூடாது. பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த ஃப்ளேவர் வரதுக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது எதுவுமே ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். இதுவுமே ரொம்ப கருக வறுத்துறாதீங்க. வெங்காயத்தை ஒரு 3/4 அளவுக்கு வதங்கி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டு மிளகாய்த்தூள் தாங்க போட போகிறேன். நீங்கள் வேணால் தனி மிளகாய்த்தூள் போடுறதா இருந்தால் கூடவே தனியாத்தூளும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் மொச்சக்கொட்டை போட்டுக்கிறேன். மொச்சக்கொட்டை முன்னாடியே வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டன்றதுனால சீக்கிரமாக வேகாது. கத்திரிக்காய் வெந்துடும், ஆனால் மொச்சக்கொட்டை வேகாது. அதனால் நான் முன்னாடியே போட்டு வதக்கிக்கிறேன். நல்லாயிருக்கும் அப்படி வதங்கினா. முருங்கைக்காய் பாருங்கள், இது முருங்கைக்காவும் சீக்கிரம் வேகாது. அதனால் அதையும் முன்னாடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன் வதக்கி. இப்போ நம்ம தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி ஊற்ற போகிறோன்றதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மெலிசா, நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் வேணும்னா அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அரைச்சி ஊற்றுறதுக்கும் நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கிறதுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு வதக்கணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் அதில் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கலர் பாருங்கள், கலர் மாறி இருக்கு. எண்ணெய் கசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலே கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காவை நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ப்ளூ கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் பச்சை கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வதங்கும். ஆனால் டேஸ்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போவும் கொஞ்சம் சிம்மில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி இல்லாததுனால அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் சிம்மில் விட்டு வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கும். நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியா வேணும், கொஞ்சம் குழம்பா வேணும், நிறைய பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரைஸுக்கு லஞ்சுக்காக தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் திக்காக செய்கிறேன். கொஞ்சம் போட்டாலுமே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக செய்ய போகிறேன். நீங்கள் வேணுனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்து நமக்கு இது கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காவும் மொச்சக்கொட்டையும் வெந்துருச்சான்னு பார்க்கணும். நம்ம எல்லாம் வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம புளியை ஊற்றுறோம். புளி முன்னாடியே ஊற்றுனோம்னா காய் வேகாது. அதனால் ஃபைனலி கடைசியாக தான் நம்ம புளி ஊற்றணும் எப்போவுமே. நான் வந்து நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். நீங்கள் சீக்கிரமாக ஊறணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டு கரைக்காதீங்க. இப்போ மூடி வச்சு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனா எண்ணெய் பிரிஞ்சு வராது. ரொம்ப வந்து அந்த தண்ணி சுண்ட சுண்ட தான் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு போதும் ரைஸுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கார்னிஷிங்காக போட்டுக்கலாம் ஃபைனலி. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலி இந்த புளிக்குழம்புல தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அது இன்னமும் ரிச்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும். வந்து இது வந்து லஞ்சுக்கு ரைஸும் ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இட்லி, தோசை இந்த டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக வைக்கணும். அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். வெஜ் பிரியாணி, கீ ரைஸ் இதுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.